தென்காசியில நடந்த ஒரு மோசமான வெடிகுண்டு சம்பவத்துல என் அம்மா அப்பாவை நான் இழந்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த நேரத்துல திடீர்னு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சாதாரண ஸ்வீட் ஸ்டால் தான் வச்சிருக்காரு. என்ன ஐபிஎஸ் படிக்க வைக்கணுங்கிறதுல என்னை விட ஆர்வமா இருக்காரு. உங்களை பத்தி உங்க வைஃப் சந்தியா நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்கீங்கன்னு, உங்க குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவு சப்போர்ட்டா இருந்திருக்கீங்கன்னு, இப்ப கூட சந்தியா ஐபிஎஸ் படிக்கிறதுக்காக எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்கன்னு எல்லாத்தையுமே எங்க கிட்ட சொன்னாங்க. ட்ரஸ்ட் மீ, இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். படிச்ச மனைவியா இருந்தாலும் அதிகபட்சம் பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி தரதான் அவங்க படிப்பு யூஸ் ஆகும். பட் நீங்க வீட்டையே எதிர்த்துக்கிட்டு உங்க மனைவிய சவையேத்தி அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களே, வெரி வெரி நைஸ் ஆஃப் யூ. ஹேட்ஸ் ஆஃப். சார், உங்களை மாதிரி கேரக்டர் உள்ளவங்க ரொம்ப அபூர்வம். சந்தியா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்க என்ன அந்த அளவுக்கு புகழ்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இது பெரிய விஷயங்க. எங்க குடும்பத்து நிலைமையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. சார், எனக்கு உங்களை மாதிரி ஒரு அண்ணன் இல்லையேன்னு ஏக்கமா இருக்கு சார். அதுக்கு என்னம்மா, என்னையே ஒரு அண்ணனா நினைச்சுக்கோங்க. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு அண்ணன் தானே. நீங்க எல்லாரும் நம்ம ஸ்வீட் கடைக்கு ஒரு நாள் வரணும். கண்டிப்பா வரோம் சார். அவசியம் வாங்க. சார், நீங்களும் வாங்க சார். டெஃபினெட்லி. எங்க கோச்சிங் கிளாஸ்ல என்னை விட நீங்க தான் ஹீரோ ஆயிட்டீங்க. எல்லாம் உங்களால தாங்க. எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருந்தது தெரியுமா? இதுல என்னங்க கூச்சம்? எல்லாரும் உங்களை பாராட்ட தானே செஞ்சாங்க. யாராவது என்ன பாராட்டினாங்கன்னா எனக்கு கூச்சமா இருக்குங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது. ஒருவேளை இது வினோதமான நோயா இருக்குமோ? நோயா? என்னங்க சொல்றீங்க? சும்மா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஒரே நாள் நீங்க கோச்சிங் கிளாஸ் போனீங்க, மனசுல நீங்க ட்ரீம் ஹீரோ ஆயிட்டீங்க போல. ஏங்க நீங்க வேறங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னு நீங்க தாங்க சொல்றீங்க. ஆனா ஒருத்தி உங்களை கை காமிச்சு எவ்வளவு மேன்லியா இருக்காரு பாருன்னு என்கிட்டயே சொல்லி உங்களை சைட் அடிக்கிறா. ஓ ஆமா, மேன்லினா? மேன்லினா ஒரு மாதிரி கம்பீரமா கெத்தா இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். வாய்ப்பு இல்லையே. ஏங்க அப்படி சொல்றீங்க? நீங்க மேன்லியா தான் இருக்கீங்க. தேவையான உயரம், கரு கருன்னு தாடி, பொண்ணுங்களுக்கு புடிச்சு தோற்றம். சும்மா நீங்க வேற காமெடி பண்ணிட்டே இருக்காதீங்க. தோ இப்படி கூச்சப்பட்டு பேசுறீங்களே, இது கூட சில பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நம்மளா நினைச்சுக்க வேண்டியதான். அப்படி இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். மொரட்டு குரலோட தாம் தூம்னு பேசுறவங்களுக்கு தான் பிடிக்கும்னு இல்ல, தன்மையா மென்மையா இருக்கிறவங்களையும் பிடிக்கும். ஓஹோ, அப்போ உங்களுக்கு? என்ன கேட்டீங்க? அப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட பையனை பிடிக்கும்னு கேட்டேன். அப்பா, வாய் விட்டு இப்ப வாச்சும் கேட்கணும்னு தோணுச்சே. பரவாயில்லைங்க, எனக்கு அச்சாசலா அப்படியே ஸ்வீட் கடைக்காரர் மாதிரியே ஒருத்தர் பிடிக்கும். மாதிரியா? இல்ல 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 இல்ல, ஸ்வீட் கடைக்காரரை மட்டும் தான் பிடிக்கும். சரி சரி சரி. இந்த சிரிப்பும் சந்தோஷமும் ஆயுசு ஃபுல்லா கூடவே இருக்கணும்னு ஆசையா இருக்குங்க. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஜென்மம் முழுக்க நம்ம ஒன்னாதான் இருக்க போறோம். அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? சும்மா, இட்ஸ் a girl thing. அதாவது பொண்ணுங்க மனசுக்குன்னு சில விஷயம் இருக்கும், அர்த்தமே இல்லாம இருக்கும், ஆனாலும் தோணும். அப்படிதான் அது. என்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒன்னும் புரியல. அத்தைக்கு மட்டும் நான் கோச்சிங் கிளாஸ் போற விஷயம் தெரிஞ்சது, அடுத்த நிமிஷமே எனக்கு ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுன்னு ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஐடியாவா? அதுவும் இந்த விஷயத்துக்கா? என்னங்க ஐடியா? ஒரே நிமிஷம் இருங்க, வந்துடுறேன்.
ஓ ஏ பாப்பா உட்காந்து பார்த்துட்டே இருக்கிய, உனக்கு அறிவில்ல? வந்து கூட்டிட்டு போ. ஓகே ஓகே. ஐயோ அம்மா, முடியல முடியல. பாத்து பாத்து பார்த்து பார்த்து மெதுவா. பார்த்து. அது அது இப்படிதான் இருக்கணும். அம்மா பாத்து. இதுதான் அந்த ஐடியாவா? இந்த மாதிரி ஒரு தலகாணி வயித்துல கட்டிக்கிட்டு கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே போலீஸ் ஆக வேண்டியதான். நல்ல கதையா இருக்கே. அப்ப 10 மாசம் கழிச்சு தலையணையா பெத்து கொடுக்க முடியும்? ஏங்க, அதுக்கு நிஜமா கர்ப்பமா இருந்தா உங்களால படிக்க முடியுமா, இல்ல எக்ஸாம் எழுத முடியுமா, காலேஜுக்கு போக முடியுமா, இல்ல படிப்புல தான் கவனம் செலுத்த முடியுமா? சொல்லுங்க. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யணும். நிஜமா சொல்லுங்க, குழந்தை பெத்துக்கணுன்ற ஆசை உங்களுக்கு இல்லவே இல்லையா? அது இருக்கு, ஆனா இல்ல. நான் சீரியஸா கேக்குறேன். அதாங்க, ஆசையெல்லாம் இருக்கதான் செய்யுது, ஆனா இப்ப இல்லைன்னு தான் சொல்றேன். முதல்ல நீங்க காக்கி சட்டையை போடுங்க, அப்புறமா குழந்தைக்கு புது சட்டை எடுக்கிறத பத்தி யோசிக்கலாம். ம்? ஜாலியா பேச கத்துக்கிட்டீங்க. எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறது தான். சரிங்க, குழந்தை ஏதோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நான் உள்ள போய் இதை கழட்டி வச்சுட்டு அச்சச்சோ. வந்துடுறேன். போங்க போங்க. இந்த புடவையை எடுத்துட்டு போயிடலாமா? இந்த கலர் என்கிட்ட இல்லவே இல்ல. முன்னாடிலாம் இந்த மனுஷன் எடுத்துக்கோன்னு சொல்லுவாரு, இப்பெல்லாம் என்ன குறை சொல்லலான்னு காத்துட்டு இருக்காரு. சரி, அப்படியே எடுத்துட்டு போய் பொய் கணக்கு எழுதிடலான்னு பார்த்தா இந்த சாமியார் எடுத்துட்டு போனதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. இவளை நம்பவே முடியலையே. எப்ப பார்த்தாலும் ஏடா கூடமா ஏதாச்சும் பண்ணி வைக்கிறான். ராத்திரி நடந்த விஷயங்களை நினைச்சா அவ்வளவு லேசில் விட முடியாது இவளை. முன்னாடியே இவளை சரியா கண்டிக்காம விட்டு அதனால நம்ம குடும்பப்பட்ட பாடெல்லாம் நினைச்சா ஐயோ இதுவே போதுண்டா சாமி. இவளை அது திருந்துறதாவது ஏதோ பெருசா பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏதோ மறைக்கிறாங்கிறது நல்லா தெளிவா தெரியுது. இதை நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிடணும். அர்ச்சனா, என்னங்க? இங்க வா. வாங்க வாங்க, உள்ள போய் பாருங்க. சொல்லுங்க. ரொம்ப நாளா கடையில ஸ்டாக் செக் பண்ணவே இல்ல. நான் எல்லாத்தையும் மேல எடுத்து வைக்கிறேன். இந்த நோட்ல நோட் பண்ணு. ஐயோ, இப்ப பார்த்தா நம்ம செஞ்சு வச்சிருக்க தில்லாலங்கடி வேலைலாம் தெரிஞ்சு போயிடுமே. இப்ப என்ன பண்றது? வேண்டாம்னு சொல்றதா என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏய், என்னடி யோசிக்கிற? இப்பெல்லாம் நான் ஏதாவது கேட்டா பதில் சொல்லாம யோசிச்சுக்கிட்டே இருக்க. அப்படி என்னதான் யோசிப்ப? என்னடி பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஸ்டாக் எப்ப பார்த்தோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். போன வாரம் தானே எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்குள்ள அடிக்கடி பார்த்தா கண்ணு பட்டுருங்க. வேணும்னா புது ஸ்டாக்லாம் வந்திருக்குல்ல, அதையும் பழைய ஸ்டாக்கையும் கலந்து 50% தள்ளுபடியில எல்லாத்தையும் வித்துடலாங்க. அப்பதான் கடையில சேல் சிகரும். ஏய், அப்படிலாம் பண்ணக்கூடாதுடி. புரியுது 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 புரியுது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. எனக்கு இந்த வியாபார நுணுக்கெல்லாம் அத்துப்படிங்க. நான் சொல்ற வேலையை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. தென்காசிலேயே, ஏன் இந்த ஜில்லாவிலேயே நம்ம கடை தாங்க டாப்ல இருக்க போது. அதுக்காக நீங்க என்ன பாராட்டலாம் வேணாங்க. நான் என் கடமையை தானே செஞ்சேன். என்னங்க தலைவலிக்குதா? உன்னை கல்யாணம் பண்ணப்ப பிடிச்ச தலைவலி இன்னும் போய் தொலையவே இல்ல. நானே சேல்ஸ் கம்மியாயிருச்சேன்னு கவலையில இருக்க. இப்பதான் பாதிக்கு பாதி தள்ளுபடியில விக்கிறேன்னு சொல்ற. நம்ம கடை பேரை போட்டு துணிப்பை போடணும். அதுக்கு ஒருத்தர் ஆர்டர் எடுக்க வர்றேன்னு சொன்னாரு. மணி 12 ஆச்சு, இன்னும் ஆளை காணும். சரி, நீ எங்க போய் களைச்சு போட்டல புடவை, அதெல்லாம் போய் மடிச்சு வை. அதையாச்சும் உருப்படியா பண்ணு. ஐயோ, மருந்து சாப்பிட நேரம் ஆயிடுச்சே. பேசாம இவருக்கு தெரியாம நைஸா எடுத்து சாப்பிட வேண்டியதான். ஏய், உன்கிட்ட தான் சொல்றேன், போய் அதை மடிச்சு வை. போ. ஆளை பாரு, நின்னு எதையாச்சும் யோசிச்சுட்டு இருக்க வேண்டியது. போ. ஸ்ரீலக்ஷ்மி சாமியே. ஜலபுலஜிங் 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 ஜலபுலஜிங்.
அதுக்குள்ள தீந்துருச்சு. என்ன பண்றது? ஐயோ, மருந்து சாப்பிடாம விட்டா அப்புறம் ஆம்பளை புள்ள எப்படி பெத்துக்கிறது? ஐயோ, மறுபடியும் அந்த சாமியாரை பார்த்து மருந்து வாங்கி ஆகணுமே. அர்ச்சனா எங்க போற? எங்க போற? வெளியே போறேங்க. அதான் கேக்குறேன், எங்க போற? வீட்டுக்கு. என்னது வீட்டுக்கா? வந்ததே லேட்டு. இங்க இருக்காம வீட்டுக்கு போய் என்ன வேலை செய்ய போற? நீ இங்கே இரு, 2 பேரும் சேர்ந்து போலாம். ஏய், என்னடி முழிச்சுக்கிட்டே நிக்கிற? எனக்கு நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்கு, அப்புறம் மயக்கமா வருது. வீட்டுக்கு போய் மோர் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கட்டில படுத்தாதான் சரியாகும்னு நினைக்கிறேன். நீங்க மெதுவா வாங்க, நான் முன்னாடி போறேன். உடம்பு முடியலையா? என்ன சொல்ற அர்ச்சனா? சரி, நீ உள்ள போய் உட்காரு, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். உனக்கு பிடிச்ச நன்னாரி சர்பத் வாங்கிட்டு வரேன், சரியா? ஐயோ, இல்லங்க, வேணாங்க, பரவாயில்ல இருக்கட்டும். வீட்டுக்கு போய் ஆறாம உட்காந்தா சரியா போயிடும். சரிடி, ஒரு லெமன் சோடா வாங்கிட்டு வரேன், அதையாச்சும் குடிச்சிட்டு போ. ஐயோ, வேணாங்க, எனக்கு முடியலதான், ஆனா அந்த அளவுக்கு முடியாமலாம் இல்ல. அப்புறம் இப்படியே நடந்து போனா உடம்புக்கு நல்லதுன்னு அத்தை சொல்லிருக்காங்க. நீங்க கடையை பாத்துக்கோங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே போய்க்கிறேன். ஆனா என் மனசுல ஒரே ஒரு கவலை தாங்க, உங்களுக்கு கூட மாடையா ஒத்தாசையா இருக்க முடியலங்கிற ஒரே கவலை தாங்க எனக்கு. சரி சரி, நீ பத்திரமா வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன், சரியா? ரொம்ப வெயிலா இருக்கு, பாத்து போ. ஓகே? அப்படியே இவ எங்க அம்மா சொல்றதெல்லாம் கேட்குற மாதிரி என்னமா சீன் போடுறான். இவ என்னமோ பெருசா பிளான் போடுறான், இதுலயோ போய் பெருசா சிக்கியிருக்கா. இவளை இப்படியே விட்டா நம்மளை பெரிய சிக்கல்ல விட்டுருவா. ஏ அர்ச்சனா, என்கிட்டயே உன் திருட்டு வேலையை காட்டுறியா? இருடி, உன் பின்னாலேயே வந்து என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். என்ன ப்ரோ, முகத்துல அவ்வளோ சந்தோஷம் தாண்டவம் ஆடுது. என்ன பார்வதி கூட சினிமாக்கு போக போறியா? அட இல்ல விக்கி, இது அதை விட பெருசு. டேய், உடனே தப்பா நினைச்சிடாதீங்க ப்ரோ. பார்வதி எக்ஸாம்ல பாஸ் ஆனதுக்கு பிறகு உடனே கல்யாணம்னு பேசியிருந்தோம்ல. ஆமா, அவ பாஸ் ஆயிட்டா. இப்ப அடுத்து கல்யாணம் தானே, அதையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் கல்யாணத்துல எனக்கு மாப்பிள்ள தோழன் நீங்க தான் ப்ரோ. பிரதர், நீங்களும் வந்துடணும். என்ன? கண்டிப்பா, நான் வராமலையா? வாழ்த்துக்கள் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட், என்ஜாய். தேங்க்ஸ் ப்ரோ. சரி, அப்ப நான் கிளம்புறேன். பிரதர் வரேன் ப்ரோ. என்ன மாப்பிள்ளை தோழன் சார்? டேய், வாய முடுற. மாப்பிள்ளையே நான் தான்டா. சும்மா இப்படி பகல் கனவு கண்டுலாம் தெரியாதடா. அவன் கல்யாண லெவலுக்கு போயிட்டான். இவரு மாப்பிள்ளையா? டேய், நான் சொன்னதோட அர்த்தம் புரியாம பேசுற. தாலி கட்ட போற மாப்பிள்ள அவன்தான், ஆனா அதுக்கு முன்னாடி நான் தான் மாப்பிள்ள. புரிஞ்சிச்சு மச்சான், நல்லா புரிஞ்சிச்சு. சாந்தி முகூர்த்தத்தை முன்கூட்டி நடத்த பிளான் பண்ற. அதேதான். ஆனா எப்படி? அது தெரியல, ஏதாச்சும் யோசிக்கணும். ஆனா கண்டிப்பா பண்ணிடுவேன். டேய், நீயும் பார்வதியும் ஒன்னா சுத்தும் போது எடுத்த போட்டோஸ் எதுவும் இல்ல? அதெல்லாம் வச்சு அவனை மட்ட முடியாது. அதெல்லாம் போயிருச்சே மச்சான், எந்த எவிடன்ஸும் இப்போதைக்கு இல்ல. அப்புறம் எப்படா? அதெல்லாம் பாத்துக்கலாம். பிளான் போட்டாச்சு, அதை எப்படி நடத்தி முடிக்கணும்னு இனிமே தான் யோசிக்கணும். சரி, நீ வண்டியில ஏறு. அப்பா, இந்த வாழ்க்கை எனக்கு அமைஞ்சப்போ ரொம்ப பயந்தேன்.
ரொம்ப குழம்பி போனேன். இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு வாழ்க்கை அமைய நான் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. முக்கியமா சரவண மாதிரி ஒரு நல்ல குணம் உள்ளவரை இந்த ஊரெல்லாம் தேடினாலும் கிடைக்கவே மாட்டாரு. அப்படி ஒருத்தரை நீங்க எனக்கு அடையாளம் காட்டிட்டு போயிருக்கீங்க. உங்க உயிர் பிரியிற நேரத்துல அவர் எப்படிப்பா உங்க பக்கத்துல இருந்தாரு? அந்த பேனா ஏன்பா அவர் கைக்கு வந்து சேரணும்? அப்போ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. கடவுள் உங்களை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு இப்படி ஒருத்தர் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. என் வாழ்நாள் முழுக்க இதுக்காக நான் நன்றி சொன்னாலும் அது பத்தாதுப்பா. இது எல்லாத்துக்கும் நன்றி கடனா. கண்டிப்பா நான் ஒரு நாள் IPS ஆகியே தீருவேன். இன்னைக்கு உன் திருட்டுத்தனத்தை கண்டுபிடிக்கிறேன்டி. எனக்கு தெரியாம என்னவோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கல, அதை கையும் களவுமா பிடிக்கிறேன். இருடி. பகல்லே திருட்டு கும்பல் நடமாட ஆரம்பிச்சிருச்சு. போன வாரம் கூட தென்காசி ரோட்ல ஒருத்த தனியா போற பொண்ணு கிட்ட சங்கிலி அறுத்திருக்கான். இவனும் நகைக்காக தான் என் பின்னாடி வரானோ என்னவோ. இப்ப என்ன பண்றது? இந்த நேரம் பார்த்து ஒரு ஆட்டோ கூட வர மாட்டேங்குதே. ஏண்டா இனிமே அடிக்காதீங்க, இவரை விட்டுருங்க. திருட்டு பையில ஏமா விட சொல்ற? ஐயோ இல்லங்க, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இவரு திருடன் இல்ல. பயப்படாதம்மா, இவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது இவன் தான் திருடன்னு. ஐயோ இல்லங்க, அவரு என்னோட புருஷன். என்னது புருஷனா? அப்புறம் எதுக்குமா திருடன் திருடன்னு கத்துன? அது முகத்தை கவனிக்காம யாரோ திருடன் நினைச்சிட்டேன். ஏமா இப்படியா பண்ணுவ? கட்ட புருஷன் எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியாது? இல்ல அவர் அடி வாங்கணும் நீயே பிளான் பண்ணி மாத்தி விட்டியா? ஐயோ அப்படிலாம் இல்லங்க, தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ தெரியாம நடந்து போச்சு. என்னவோ போமா. இந்த காலத்து பொண்ணுங்க என்னென்னமோ பண்றாங்க. கடைசியில பேக்கு மாதிரி நாங்க தான் இங்க நிக்கிறோம். ஏமா எல்லாரும் போங்க, போங்கப்பா, போங்க போங்க போங்க. யோ நீ போயா ஃபர்ஸ்ட். வந்துருவானுங்க சும்மா அடிக்கிறது. சாரிங்க, ரொம்ப அடிச்சிட்டாங்களா? கையேறி. கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து நீ தானே என்ன அடிச்ச? ஐயோ சத்தியமா நீங்க எனக்கு தெரியாதுங்க. யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருந்துச்சு. செயின் அறுக்க வரான்னு நினைச்சிட்டேங்க. எனக்கு தெரியும்டி, எனக்கு தெரியும். பா என்ன அடி. பா ரோட்ல எவனாவது சிக்கிட்டா கூட்டமா கிளம்பி வந்துருவானுங்க போல இருக்கு. தப்பு நடந்துருச்சுங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அம்மா நீங்க என்ன இந்த பக்கம்? ஏய் அத நான் கேட்கணும்டி. நீ என்ன இந்த பக்கம்? உனக்கு என்னடி இந்த பக்கம் வேலை? என்ன அப்பாவி மாதிரி முழிக்கிற? அந்த சாமியார்கிட்ட உனக்கு என்னடி வேலை? எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். ஒழுங்கா ஓ வாயாலே சொல்ல போறியா இல்லையா? நான் ஒன்னும் வேணும்னே செய்யல. நம்ம குழந்தையோட எதிர்காலத்துக்காக தான் நான் சாமியாரை போய் பார்த்தேன். அவர்கிட்ட லேகியம் வாங்கி சாப்பிட்டா ஆம்பளை புள்ள பிறக்கும்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் போனேன். எந்த குழந்தையா இருந்தா என்னடி? இந்த காலத்துல இப்படி இல்லாம யோசிச்சுட்டு இருப்ப? உனக்கு அசிங்கமாவே இல்லையா? இல்லங்க, உங்களுக்கு என்ன, நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. ஆனா
இன்னும் கொஞ்சம் நல்ல சந்தியாவும் கர்ப்பம் ஆயிடுவா. அப்ப அவளுக்கு முன்னாடியே நான் ஒரு குழந்தை பெத்துக்கணும். அப்பதான் உங்க வீட்ல எனக்கும் உங்களுக்கும் நம்ம குழந்தைக்கும் மரியாதை கிடைக்குங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த வீட்ல நீங்க ரெண்டாவது பையனா இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சது. ஆனா உங்க அண்ணன் பொண்டாட்டி சந்தியாவுக்கு எப்பவுமே மூத்த மருமக அந்தஸ்து. சரிடி, அதுக்கு என்ன இப்போ? அப்ப எனக்கு பிறக்க போற குழந்தை பையனா இருந்தா தானே இந்த வீட்ல மரியாதை. என் வாயில நல்லா வந்துட போகுது. இன்னும் புள்ளையே பிறக்கலையா, அதுக்குள்ள 20-30 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போதோ அதை பத்தி பேசிட்டு இருக்க. காலம் போற போக்குல அடுத்த 10 வருஷத்துல நம்மளாம் இருப்போமா இல்லையா, உலகம் எப்படி போயிட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நீ இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா யோசிச்சுட்டு இருக்க. சரிங்க, அப்படியே கூட இருந்துட்டு போட்டுமே. நான் எதுவுமே தப்பாவே செய்யலையே, என்ன நம்புங்க. நம்ம குழந்தைக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன். சரி, சாப்பிட்டியா இல்லையா? பசிக்குதுங்க. சரி வா, ஹோட்டல் போய் சாப்பிடலாம்.